வணக்கம். உங்க பிசினஸ்க்கு எப்பவாவது ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கா? கொஞ்சம் டென்ஷனான விஷயம் தான் இல்லையா? ஆனா இது ரொம்ப சிம்பிளா சரியான வழியில எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் கையில கிடைச்சோடனே லைட்டா ஒரு பதட்டம் வரும். அது ரொம்பவே சகஜம். ஆனா உண்மையில சொல்லப்போனா நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. இது தீர்க்கறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. அதத்தான் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உங்ககிட்ட இருக்கிற 2 ஜிஎஸ்டி வாலெட்டுகளை பத்தி தான். அதாவது உங்க ஜிஎஸ்டி பேமெண்ட்ஸ்க்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். ஓகே, ஐடிசி அதாவது உள்ளீட்டு வரிக்கடன். இது ஜிஎஸ்டில ஒரு சூப்பரான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க உங்க பிசினஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்கனவே கட்டின வரி தான் இது. இத ஒரு டாக்ஸ் ரிபேட் அக்கவுண்ட் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். இத வச்சு நீங்க கடைசியா கட்ட வேண்டிய வரிய குறைக்க முடியும். சமையல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல உங்ககிட்ட 2 தனித்தனி பர்ஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒன்னு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். இது உங்க டிஜிட்டல் வாலெட் மாதிரி நீங்க டைரக்டா பணம் டெபாசிட் பண்ற இடம். இன்னொன்னு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். இதுதான் உங்க ரீஃபண்ட் அக்கவுண்ட். நீங்க சம்பாதிச்ச ஐடிசி எல்லாம் இதுல தான் வந்து சேரும். சரி, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி பிராக்டிகலா செய்யறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பார்க்கலாம் வாங்க. ஜிஎஸ்டி சிஸ்டம்ல பணம் கட்டுறதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. இது ரொம்பவே கடுமையான ஒரு வரிசை முறை. நாம இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. அதனால இந்த ஆர்டரை சரியா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணுங்க, சர்வீசஸ்குள்ள போங்க, அங்க உங்களுக்கான டிமாண்ட் ஐடியை கண்டுபிடிங்க. அப்புறம் பேமெண்ட் டுவார்ட்ஸ் டிமாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற லெட்ஜர் பேலன்ஸை யூஸ் பண்ண வேண்டியதுதான். பாத்தீங்களா, 4 ஸ்டெப் தான். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் ஜிஎஸ்டி டிமாண்ட் பேமெண்ட்டோட கோல்டன் ரூல். எப்பவுமே முதல்ல உங்க கிரெடிட் லெட்ஜர்ல இருக்கிற ஐடிசியை வச்சு வரி பாதிதைய அடைச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பாக்கி இருந்தா மட்டும் உங்க கேஷ் லெட்ஜர்ல இருந்து பணம் கட்டுங்க. இதனால உங்க கையில இருக்கிற பணம் மிச்சமாகும். ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. உங்ககிட்ட ஐடிசி இருந்தாலும் அதை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது. இங்க பாருங்க, வரிய அதாவது டாக்ஸ கட்டுறதுக்கு நீங்க ஐடிசிய பயன்படுத்தலாம். ஆனா வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட், அப்புறம் அபராதம் அதாவது பெனால்டி, இது ரெண்டையும் கட்டணும்னா கண்டிப்பா உங்க கேஷ் லெட்ஜர்ல இருந்து தான் பணம் கட்டியாகணும். ஐடிசி இதுக்கு செல்லாது. இந்த வித்தியாசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா இதையெல்லாம் ஏன் இவ்ளோ சரியான நேரத்துல செய்யணும்? இதனால நமக்கு என்ன லாபம்? நம்மளோட ஒரே டார்கெட் என்ன தெரியுமா? இந்த நம்பர் தான், 0. ஆமா, பேலன்ஸ் இருக்கிற அபராதம், வட்டி எல்லாத்தையும் 0வுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட இலக்கு. இந்த வழிமுறைய நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னென்ன நன்மைகள்னு பாருங்களேன். முதல்ல தேவையில்லாம வட்டியும் அபராதமும் அதிகமாகிறது நிக்கும். உங்க ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் ரேட்டிங் சூப்பரா மெயின்டைன் ஆகும். ரொம்ப முக்கியமா ஐடிசிய முதல்ல பயன்படுத்துறதால உங்க பிசினஸ் கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படாது. இதனால நீங்க மன நிம்மதியோட உங்க தொழிலை தொடர்ந்து நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு நோட்டீஸே வராம இருக்க என்ன செய்யலாம்? உங்க அக்கவுண்டிங் முறைய இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிங்க. அதுதான் உங்க பிசினஸோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்.